நம்ம வாழைப்பூ வடை செய்கிறதுக்காக கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். இந்த கடலப்பருப்பை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னா, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் 4 பட்டை மிளகானா காஞ்ச மிளகாய் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை மிளகாய் போட்டாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலப்பருப்பை போயிட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு கடலப்பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, அந்த பாருங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலை, பூண்டு 4 பல், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், செரிமான தன்மை உள்ளது. நம்ம இந்த வாழைப்பூ வந்து சமைச்சு சாப்பிட்றதுனாலையோ பொரியலாவோ இல்லை வடையாவோ தட்டி சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட்டுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ வாரத்துக்கு 1 டைம் வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிடுங்க வாழைப்பூ. சரி, இதளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிப்போம். வடைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வடையை போட்டுருவோம். வடையை தட்டி வாழைப்பூ வடை போட்டுருவோம். வாங்க பார்ப்போம். வாழைப்பூ வடையை போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனே டேஸ்ட்டை பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வாழைப்பூ வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் 1 டைம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே. இப்போ 1 சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்துடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ எடுத்து பரிமாற வேண்டியதான், பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? சூப்பராக வெந்துச்சு. ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? செமையாக வந்துடுச்சு. சூப்பர். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க. செமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆனில் போடுங்க. தேங்க்யூ.